அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு இவை நடந்தே தீரும் என்பதை குரு வக்ர பயிற்சியானது உறுதிப்படுத்துதுங்க. செப்டம்பர் 12ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்பக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான மாறுதல்கள் நடைபெற இருக்கின்றன. அது மட்டுமல்லாது இந்த காலகட்டத்தில் சனி பகவானும் வக்ரகதியில் திரும்புகிறார். அதிலும் லாபஸ்தானத்தில் அமர்கிறாருங்க. எதிர்வரக்கூடிய 7.5 சனியை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வலுவான ஆற்றலை கொடுக்க போகிறார். எனவே அற்புதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு மீன ராசிக்காரர்களுக்கு உருவாகி இருக்கிறது என்பதை சனி குரு உட்பட பல கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு விதமான இக்கட்டான சூழ்நிலைகள் அனைத்தையும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தற்போது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. அவர் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் எண்ணில் அடங்கா நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறது. பல்வேறு விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்தும் குறைந்து மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாறி இருக்கிறது என்பதை அவர் தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. தனஸ்தானத்தில் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்பினாலும் மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஏனென்றால் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் சஞ்சரிக்கிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான். அது மட்டுமல்லாது சனி பகவானும் 7.5 சனி துவங்கி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மீண்டும் அதிசார சனி பயிற்சியாக லாபஸ்தானத்தில் இந்த தருணத்தில் அமர்கிறாருங்க. செப்டம்பர் 12ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி டிசம்பர் மாதம் வரைக்கும் சஞ்சரிக்க போகிறார் லாபஸ்தானத்தில். எனவே லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எண்ணிலடங்கா மாற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறாருங்க சனி பகவான். எதிர்வரக்கூடிய 7.5 சனியை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு மிக சிறந்த வலுவாற்றலும் கிடைக்க போகிறது. ராசியின் அதிபதியான குரு பகவானிடமிருந்தும் சனி பகவானிடமிருந்தும் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது மீனராசிக்காரர்கள் கையில் தான் இருக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்த்தால், குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக இருப்பவரே குரு பகவான் தான். அவர் 2ஆம் இடமாகிய தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவர் வக்ரகதியில் திரும்புவது சில விஷயங்கள்ல நன்மை தரவில்லை என்றாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லைங்க. ஏனென்றால் 2ஆம் இடத்தில் தான் சஞ்சரிக்கிறார். எனவே வருமானம் திருப்திகரமாக அமையும். வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும். குடும்ப ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக தீர்வுக்கு உள்ளாகுங்க. நெருங்கிய உறவினர்களின் வருகையின் காரணமாக மகிழ்ச்சி இரட்டிப்பாகக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு தருணமாகவும், பிள்ளைகளுடைய கல்வியில சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. படித்து முடித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்து பொருளாதார ரீதியாக சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய வகையிலும் நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. சொந்த வீடு, சொந்த வீட்டு மனை, வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவதை வாங்குவதற்கான யோகமும் இருக்கிறது. வீட்டில் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு சிறந்த காலகட்டமாகவும் பார்க்கப்படுதுங்க. இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் குடும்ப ரீதியாக மிகப்பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. குடும்பத்தில் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் தீர்வுக்கு உள்ளாக போகிறது. நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத பிரச்சனைகள், பூர்வீக சொத்துக்கள், நீதிமன்ற வழக்குகள் போன்ற அனைத்திலும் இருந்து மிக சிறந்த வளர்ச்சியில முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நீங்கள் நினைத்தபடி அனுகூலமாக நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது. எனவே அனைத்து விதமான விஷயங்களிலும் மிக சிறந்த மாறுதல் குடும்ப ரீதியாக ஏற்பட இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இந்த வக்ர பயிற்சி மீண்டும் லாபஸ்தானத்தில் அமர்வது உத்தியோக ரீதியாக மிக சிறந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதி 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதன் காரணமாக பல அதிரடியான மாற்றங்கள் நிகழ இருக்குங்க. உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் மீன ராசிக்காரர்கள் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தால் நிச்சயம் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் நினைத்தபடியே உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு, உத்தியோக சலுகைகள் போன்ற அனைத்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுதுங்க. வேலையில திருப்தி அடைவதற்கான ஒரு சூழ்நிலை எட்டப்படுவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக கிடைக்க இருக்கிறது. எனவே அவ்வப்போது ஏற்படக்கூடிய மாறுதல்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. உத்தியோக ரீதியாக எதிர்பாராத பல சலுகைகள் கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தின் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறாருங்க. அந்த வீட்டில் ராசியின் அதிபதி சஞ்சரிப்பது தொழில்துறை ரீதியாக மிக சிறந்த வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. உற்பத்தி துறை ரீதியாக பல விஷயங்கள் நீங்கள் நினைத்ததை விட மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் இருந்து வந்த ஒரு மந்த நிலையானது மாறி ஆக்கப்பூர்வமாக பல்வேறு விதமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த தருணத்தில் தனஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். எனவே துறை வியாபாரத்துறையில் பல்வேறு விதமான நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கிடைக்க
கிடைக்கிறது. தங்கள் தடையில் ஏற்பட்ட அனைத்து விஷயங்களும் தவிடுபடியாக்கப்பட்டு சிறந்த முன்னேற்றமும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுதுங்க. சில தருணங்கள்ல வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளலாம். தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக அவை பல மடங்கு லாபம் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சுக்கிரன் உட்பட பல கிரக நிலைகள் சிறப்பாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனி பகவானும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவில் நன்மை கிடைக்க போகுதுங்க. குரு பகவான் வக்ரகதியில் திரும்பி இருந்தாலும் பொருளாதார ரீதியாக சிறந்த நன்மை கிடைக்க போகிறது. புதிய வாய்ப்புகள், திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தருணமாக அமைகிறது. அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறை ரீதியான பணிகள் அனைத்திலும் முழுமை அடைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகி இருக்குங்க. பல்வேறு விதத்தில் நிலுவையில் இருந்த முழுமை அடையாத பல்வேறு பணிகள் நீங்கள் முழுமையாக நிறைவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கட்சியிலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி உங்களுக்கு ஆதரவாக பலர் இருந்து செயல்பட போறாங்க. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்கள் கிடைக்க இருக்கிறது. அரசியல் வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்புமுனை அமையக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கல்வி சார்ந்த விஷயங்கள்ல பின்னடைவு எதுவும் இல்லை. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அமர்ந்திருக்கிறாருங்க. அவர் வக்ரகதியில் திரும்பினாலும் விவசாயம் சார்ந்த பணிகள்ல மிக அதீதமான நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாது குரு மங்கள யோகம் ஏற்படுதுங்க. எனவே இந்த தருணத்தில் பயிர் நன்கு செழித்து வளரும். விளைச்சலும் சரி வருமானமும் சரி அமோகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு விரயமாக இருந்த பல விஷயங்கள் தற்போது மாறி லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் உருவாகி இருக்குங்க. கால்நடை பராமரிப்புல அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு விவசாயத்துறையினருக்கு பல மடங்கு கிடைக்க இருக்கிறது என்பதை குரு பகவானுடைய அமைப்பானது உறுதிப்படுத்துகிறது. பல கிரக நிலைகள் இதையே உறுதிப்படுத்துகின்றன. செவ்வாயும் மிக சிறப்பாக சஞ்சரிப்பதால் சொந்த நிலம், பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற அற்புதமான பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் பொறுப்பேற்ற மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் குரு பகவான் தாங்க. அவர் மிக சிறந்த நிலையில சஞ்சரிப்பது மிக சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு காணப்பட்டு ஒரு சிறந்த முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு பெண்மணிகளுக்கு ஏற்படுதுங்க. பெண்மணிகளுக்கு உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி வலுவான நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. குடும்ப ரீதியாகவும் வெளிவட்டாரம் ரீதியாகவும் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகள் பெண்மணிகளுக்கு கிடைக்க இருக்குங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வகையில சிறந்த மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. பொருளாதார ரீதியாகவும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெண்மணிகளுக்கு உருவாகி இருக்குங்க. மேலும் இந்த குரு வக்ர பயிற்சியை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான பயிற்சியாக மீனராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதன் மூலம் அபரிவிதமான நன்மை நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.